சுயமரியாதை கொள்கையை மக்கள் மத்தியிலே விதைப்பதற்கு, மக்களுடைய உள்ளத்திலே ஊடுருவ செய்வதற்கு சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை ஒரு கொள்கை அமைப்பாக ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும், ஒரு சமுதாயமாக இருந்தாலும் எல்லோருக்கும் தேவை அடிப்படையானது மானம், சுயமரியாதை என்ற இந்த சொல்லாகும். இந்த சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தனக்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவோ, தான் அடிமைத்தனத்திலே ஆழ்ந்திருக்கிறோம், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காகவோ, தன்னை காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒதுக்கிவிட்டார்கள் அல்லது நாம் காங்கிரஸ் கட்சியை ஒதுக்கி விடுகிறோம் என்பதற்காகவோ அல்ல. இந்த நாட்டினுடைய வெகு மக்களான பழங்குடியின, இன்றைக்கு நாம் கருதக்கூடிய பார்க்கக்கூடிய இருக்கக்கூடிய சமூக அமைப்பு என்ற அடிப்படையில பழங்குடியின, பட்டியலின, மிகவும் பிற்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட வெகு மக்களுக்காக, வெகு மக்களுடைய மானம் மரியாதையை காப்பாற்றுவதற்காக, ஏற்படுத்துவதற்காக, இந்த உணர்ச்சியை தூண்டுவதற்காக பெரியார் ஏற்படுத்திய ஒரு இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம். அப்ப இந்த சுயமரியாதை சொல்ல பற்றி பெரியார் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்? உலகத்தில் உயிரையும் கூட, நல்லா கவனிக்கணும், உலகத்தில் உயிரையும் கூட கொடுத்து பெற வேண்டியதாக மதிப்பும் விலையும் பெருமானமும் உள்ளது சுயமரியாதையே ஆகும். உயிரை கூட கொடுத்துதான் இந்த சுயமரியாதையை பெற முடியுமா? இந்த சொல்லுக்குள்ள அவ்வளவு அற்புதம், அவ்வளவு மான உணர்ச்சி, அந்த அளவிற்கு அறிவு வளர்ச்சி, இவையெல்லாம் அடங்கி இருக்கிறது தோழர்களே. தான் சுயமரியாதையோடு வாழ்வது மட்டுமல்ல, நல்லா கவனிங்க, நான் சுயமரியாதையோடு வாழ்வது மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருத்தரும் சுயமரியாதையோடு வாழ்வது மட்டுமல்ல, மற்றவரையும் சுயமரியாதையோடு வாழச் செய்வதுதான் சுயமரியாதை உடையவர்களின் கடமை. மனித அறிவு முதல் எப்பொழுது எதற்காக அடிமைப்படுத்தப்பட்டதோ? மனிதனா தான் அறிவை இழக்கல, மனிதனுடைய அறிவை யாரோ ஒருவன் இழக்க செய்திருக்கிறான். அதான் சொல்றாரு, மனித அறிவு முதல் எப்பொழுது எதற்காக அடிமைப்படுத்தப்பட்டதோ? அறிவை அடிமைப்படுத்துவது. இப்ப நாம பொதுவா சமூகத்துல என்ன பார்ப்போம்னா, ஆளை அடிமைப்படுத்தி வச்சிருப்பான், மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சிருப்பான், மாட்டை அடிமைப்படுத்தி வச்சிருப்பான், இப்படிதான் பார்க்கிறோம். ஆனா பெரியார் கண்டறிந்து சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த மனிதனை எப்படி நீ அடிமைப்படுத்த முடியும்? இவனை எப்படி தன்மையப்படுத்த முடியும்? நம்ம சொல்றதெல்லாம் கேட்க வைக்க முடியும்? இப்ப பகுத்தறிவு இல்லாத ஒரு ஜீவனை கட்டுப்படுத்துறான் ஒருத்தவன். ஒரு குரங்க, அந்த குரங்காட்டி சொல்லக்கூடிய வேலையெல்லாம் அந்த குரங்கு செய்யும். ஒரு கிளி, அந்த கிளியை ஒரு கிளி ஜோசியக்காரன் தான் சொல்வதை அது புரிந்து கொண்டு செயல்படுவதற்கூடிய ஒரு காட்சியை நீங்க பாக்குறீங்க. அது மாதிரி ஒரு பெரிய யானையை பார்த்தா பயப்படுறோம், யானை கிட்ட போக மாட்டோம், நாம் இருக்கக்கூடிய வாகனத்தையே கூட யானை சாய்க்க வல்லது. அப்படிப்பட்ட யானையை ஒரு மனிதன் அடக்கி ஆளுகிறான். காலை தூக்குனா தூக்குது, மேஜ மேல வையினா வைக்குது, இந்த ஸ்டூல் மேல உட்காருனா உட்காருது, வைக்கிறான். அது மாதிரி சிங்கம், புலி போன்ற இன்னும் கொடுமையான விலங்குகளை ஒரு மனிதன் கட்டுப்படுத்துகிறான். அவன் காட்டக்கூடிய ஒரு வளையத்திற்குள்ளே அந்த புலி பாய்ச்சல், அந்த சிங்கத்தின் பாய்ச்சல் நாம் பார்க்கிறோம். அப்ப பெரியார் ஐயா சிந்திக்கிறாரு,
ஒரு மனிதனை அடிமைப்படுத்தணும்னா முதல்ல எப்படி அது சாத்தியம்? அவனுடைய அறிவை அடிமைப்படுத்துவது. அதான் பெரியார் சொல்றாரு, மனித அறிவு முதல் எப்பொழுது எதற்காக அடிமைப்படுத்தப்பட்டதோ அதிலிருந்து விடுதலை அடைதல் வேண்டும் என்றுதான் சுயமரியாதை இயக்கம் கூறுகிறது. அந்த எழுந்திருக்கிற அடிமைப்பட்டு கிடக்கிற உன் அறிவை நீ என்ன செய்யணும்? விடுதலை பெற செய்ய வேண்டும். அப்ப இந்த இயக்கத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம்? மாற்று பெயர். சுயமரியாதை இயக்கத்துக்கு வேற ஒரு பெயர் சொல்லணும், என்ன சொல்லுவீங்க? அறிவு விடுதலை இயக்கம். சொல்லுங்க, அறிவு விடுதலை இயக்கம். அறிவுக்கு விடுதலை தான். இன்னைக்கு திராவிடர் கழகம் வைக்கக்கூடிய கருத்தாக்கங்கள், பேச்சோ எழுத்தோ எதுவாக இருந்தாலும், பெரியாரோ நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியரோ இயக்கத்தினுடைய முன்னணி பேச்சாளர்களோ இயக்க தொண்டர்களோ பேசக்கூடிய அந்த கருத்தாக்கங்கள் எதை பொறுத்தது என்று கேட்டால் இதை பொறுத்ததுதான். அப்ப இந்த சுயமரியாதை என்பதற்கு எவ்வளவு வலு இருக்குன்னு நீங்க பாருங்க. அதுக்காக சொல்றேன், இவன் ஒத்த வரியில சுயமரியாதை இயக்கம் ஒரு மற்ற கட்சியை சொல்ற மாதிரி நினைச்சுட்டு சொல்லக்கூடாது. இந்த சுயமரியாதை இயக்கம் மனித லட்சியத்திற்கு, முன்னேற்றத்திற்கு எவை எவையெல்லாம் தடையாக இருக்கின்றனவோ, மனித முன்னேற்றத்திற்கும் மனிதனுடைய லட்சிய உணர்வுக்கும் எவை எவையெல்லாம் தடையாக இருக்கின்றனவோ அவைகளை ஒழித்து முன்னேற வேண்டுமென்னும் விருப்பமே சுதந்திர தன்மை என்று சுயமரியாதை இயக்கம் கூறுகிறது. சுதந்திரம்னா என்னன்னா பெரியார் சுட்டி காட்டுறார். சுதந்திரம் என்பது கட்டுப்பாட்டுடன் வாழ்கிற ஒரு தவம். நாம என்ன நினைக்கிறோம்? சுதந்திரம்னா வெள்ளைக்காரனுடைய கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வருவது சுதந்திரம் என்று நினைக்கிறோம். ஒரு பார்ப்பன ஆதிக்கம் என்ற கட்டுக்குள்ளே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கிறோம். பெரியார் சுதந்திரத்துக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? நல்லா கவனிங்க. சுதந்திரம் என்பது கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற ஒரு தவம். அப்ப இந்த இடத்துலதான் அன்னைக்கு விடுதலை கேட்ட, வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து விடுதலை கேட்ட காங்கிரஸாருக்கும் நமக்கும், பெரியாருக்கும் பெரியாரியவாதிகளுக்கும் இந்த கருத்து போர், ஒரு கருத்து முரண் வந்தது. என்னன்னு சொன்னா, சுயமரியாதை இல்லாத சுயராஜ்யம் என்பது, சுயமரியாதை இல்லாத சுதந்திரம் என்பது உதவாது. அப்ப இந்த நாடு இன்னைக்கு வரைக்கும் மோடி போன்ற மனிதர்கள் கையில சிக்கி சீரடிக்கிறதே, அமித்ஷா போன்ற மனிதர்களிடத்திலே சிக்கி சீரழிக்கிறதே. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், சுயமரியாதை இல்லாத சுயராஜ்யமாக இது இருக்கிற காரணம்தான்.